உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்மையிலே இதை வந்து ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறாங்களா மேடம்? Sir, 90% of the students will learn. Did you got placement here? Yes, sir. Like I was placed in a company called as Honeywell. If you don't mean உங்கள் சேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? Digital package 7 lakh per annum. How do you rate your campus? உங்கள் கேம்பஸ் நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க? சார் அவுட் ஆஃப் ஓகே 5 அவுட் ஆஃப் 5 என்ன கொடுப்பீங்க? 5 சார். இந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? Teachers. டீச்சர்ஸ் தான். Interaction. என்ன கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃபுட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஐடியா கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக வெளியில் நிறைய காம்படிஷன்ஸ் மூலயமா அவங்கள கொண்டு போய் அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியா லேப்ஸ்லாம் இங்கே இருக்குது. So all the 30 students available in the department are benefited. ஸோ நம்ம இப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க வந்தோம். அந்த விதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்கே பார்த்தேன். ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கட்டாயமாக ஏன் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். And with constant upskilling of our curriculum, which our management is highly focused on, I think our civil engineers are greatly, find their place in their life. இந்த காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னம்மா சொல்லுவீங்க? சார் இனிஷியலி என்ன சொன்னாங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் பீன் கண்டக்டட் ஃபார் 360 hours. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது கண்டக்ட் பண்ணாங்க. ப்ளஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் டியூரிங் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து ஆஸ் ஈஸி கோர் டொமைனில் உங்களுக்கு என்ன மாதிரி நாலேஜ் இங்கே கிடைச்சது? டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா VLSI டொமைனில் ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான நாலேஜ் பார்ட்னர் வந்து டெக் மஹேந்திராவாக இருந்தது. ஸோ VLSIயில் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய டொமைன்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸையும் கொடுத்ததுனால நாங்கள் IoTலையும் ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நாங்கள் IoT டொமைனில் ப்ளேஸ் ஆயிருக்கோம் சார். நீங்கள் ப்ளேஸ் ஆயாச்சா? ஆயிடுச்சு. இப்போ டோன்ட் மீன் உங்கள் சேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டிஜிட்டல் பேக்கேஜ் 7 lakh per annum. இந்த காலேஜில் நீங்கள் படிக்கும்பொழுது எனக்கான ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் சார். இந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸை நான் வந்து இந்த ஆர்எம்கேயோட சப்போர்ட்டோட நான் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா அது என்ன? ஈஸியாக ஹேண்டில் பண்ணது பிளேஸ்மெண்ட் தான். வெளியில் இருந்த ஆஃப் கேம்பஸில் இன்னும் நிறைய ஹேர்டல்ஸ் இருக்கும், நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். இங்கே அலுமினியோட சப்போர்ட்டோட நிறைய மாக் இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அண்ட் என்ன வேலை ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் ஆகணுன்ற ஸ்கில்ஸையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மூலமாக எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிது. ஓகே, இந்த காலேஜை ஏன் செலக்ட் பண்ணீங்க? பிகாஸ் இனிஷியலி ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பிளேஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காகவே இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸினா ஈஸிலையுமே நிறைய டொமைன்ஸ் இருக்குது அண்ட் அதுக்குமே ட்ரெயின் பண்ணுறாங்க. ப்ளஸ் கோடிங்னா IT ரிலேட்டடாகவும் இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ போத் வேஸில் நம்மளால் போக முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட் தான் சார். இதில் காலேஜோடைய சப்போர்ட் அப்படின்னா என்ன சார்? தேவைப்படும் போதெல்லாம் மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க சார். ஏற்கனவே அதே என் ரோல்லேயே பிளேஸ் ஆகிருக்க சீனியர்ஸ் கிட்டேருந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த சீனியர்ஸ் கொஞ்சம் கைட் பண்ணும்போது ஓகே இப்படி தான் இருக்கும், ஸோ ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம், ஜஸ்ட் நம்ம பார்ட்டை கரெக்டாக பண்ணால் போதும், அந்த தாட்டுக்கு வந்தோம். நீங்களும் பிளேஸ்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு சேலரியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க. எஸ் சார். இப்போ உண்மையிலேயே இங்கே அப்படி இருக்கா இல்லை நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபீல் என்னங்க? இங்கே வந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சார் கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ அவங்க சில விஷயம் அலோவ் பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ மொபைல் யூஸ் பண்ண அலோவ் பண்ணாங்கன்னா பசங்க கிளாஸில் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எப்போ கவனிக்க முடியும்? ஸோ ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் கண்டிப்பாக. So there are n number of campuses are there in as far as Tamil Nadu as well as in India. Why you specifically choose RMK to set up your own laboratory here? Yeah, so initially we identified that what is the products, the students coming out of the college, so they are not industry ready. There is a huge gap. What we expect from the students and what the college is giving, it's a huge gap. Yes, we earlier we used to take the freshers from different colleges, CDAC and so on and so forth. So you spend around 2 to 3 years to train them. Okay. And the failure rate after 2 years also, the failure rate was as high as 80% to 90%. Most of the people are unable to cope with the technology. That I'm coming from embedded systems. Okay, I'm an embedded expert, and I work in an IP research group there in Asia. Okay. So obviously it's a high tech group. Okay. So the quality required from the engineers after 2 years or 3 years of training also, they are not matching to their standard.
So all our effort in 2-3 years that was wasted, and failure rate is 80%, 90%. And then those couple of students who able to manage, they understand the technology, so they also after 1 or 2 years they switch to other companies. So that is a huge loss. Then we thought of, okay, let's engage with some college early on, tap the students early on, means when they are in 3rd semester, 4th semester, identify the students who are good in analytical skills and tap those kind of talents and train the students based on our requirement. ஓகே. ஸோ நம்ம ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் கொலாபரேஷன் வித் TCS. இந்த இதில் பார்த்தீங்க, இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசோக் லைலண்ட், டெக் மகேந்திரா போன்ற கம்பெனிகள்லாம் வந்து அட்வைசரி போர்டாக இருக்காங்க. ஸோ இந்த லேப் ரொம்ப சூப்பராக இருக்குது. லேப்பில் வந்திருக்கோம். ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது எல்லா லேப்புமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபண்டிங் அப்படிங்கிற பார்க்கும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு லெபார்ட்டரியிலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை வந்து அப்படியே இவங்க வந்து சிலபஸில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. 40% சிலபஸஸ் வந்து இது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு லெபார்ட்டரி. ஸோ இதனுடைய இங்கே ட்ரெயினர், எக்ஸ்பர்ட், அந்த ஸ்டாஃபை வந்து நம்ம பார்ப்போம், பேசலாம். இந்த லேபில் ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க, இங்கே என்ன ட்ரைனிங் நடக்குதுங்க சார்? Yes. So in the facility is called Product Life Cycle Management Laboratory. It is guided and supported by our knowledge partner Tata Consultancy Services. ஓகேங்க. So actually in the practical world, each and every product is started from some idea that will be designed, then manufactured, then it coming for the market, then go for the service. These various type of stages are there. Yes, sir. How the particular product from starting to the end of this life, how the various life cycle stages are managed. That is the main thing we are trained here. இதில் எத்தனை ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்டாக இருக்காங்க சார்? இந்த ஃபெசிலிட்டி பொறுத்தவரை நாங்கள் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ஆல் த 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரெயின்ட் அண்ட் கெட் த பிளேஸ்ட் வித் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் PLM அண்ட் ஆல்சோ அலைட். ஸோ ஆல் த 30 ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிள் இன் த டிபார்ட்மெண்ட் ஆர் பெனிஃபிட்டட். 3rd year. காலேஜ் லைஃப் எப்படி, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். ரொம்ப இன்ட்ராக்டிவ், எல்லாத்துக்கிட்டையும் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்குது. டீச்சர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நமக்கு என்ன வேணுமோ அவங்களே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றாங்க சார். எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. இந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? டீச்சர்ஸ் இன்ட்ராக்ஷன், என்ன கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃபுட். Why you selected RMK? ஏமா காலேஜ் செலக்ட் பண்ணீங்க? அக்கா மாமாங்கெல்லாம் இங்கே படித்து பாஸ்ட் அவுட் ஆனாங்க சார். ஸோ இந்த காலேஜ் நல்லா இருக்கும். சேஃப்டி, இன்ட்ராக்ஷன், டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லிக் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இருக்கா? நீங்கள் எய்ம் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாமா இங்கே வந்தால்? சார். இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? ஃபுட்டு, ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராக்ஷன், டீச்சர்ஸ். இந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்கள் சக்ஸஸுக்கு இந்த பாயிண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் இதில் ஃபஸ்ட்டு மெயின் திங் டிசிப்ளைன். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸோட டர்ஸ்ட். இங்கே சேஃப்டி நல்லாயிருக்கும். பசங்களுக்கு முக்கியமாக கேர்ள்ஸ் இங்கே சேஃப்டி ரொம்பவே இருக்குது. அண்ட் மெயின் பிளேஸ்மெண்ட்ஸ் டைமில் இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் ஆன்லைன் ரிசோர்ஸஸ்லாம் தருவாங்க. லைக் ட்ரைனிங் வெளியிலேருந்து ஸ்டாஃப் ஸ்மார்ட் ட்ரைனிங் மூலயமா கொண்டு வந்து ஆப்டிடியூட், நிறைய கோடிங் கான்டெஸ்ட்லாம் வச்சு, நிறைய டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ட்ரெயின் அப் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸில் ப்ளேஸ் ஆக வச்சுடுவாங்க. இவங்க அந்தளவுக்கு இங்கே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த காலேஜோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேம்மா, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய ட்ரைனிங் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே ப்ளேஸ் ஆகிறாங்களா? இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் 98% மேலே இங்கே கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடுவாங்க. நிறைய பேர் ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுக்கும் இவங்க காலேஜ் மூலயமா நிறையவே வந்து ஃபீட்பேக்ஸு, லெக்சரல்ஸ், செமினார்ஸ் மாதிரி நிறைய தந்து அவங்களுமே கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி எங்கள் நாலேஜ் பார்ட்னர் வந்து காக்னிசன்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆக்சுவலி நாங்கள் AI டிபார்ட்மெண்ட்னால மோஸ்ட்லி மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் திங்ஸ்லாம் இங்கே மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லேப்ன்றப்போ வி நீட் லைக் CPU இன்டென்சிவாக இருக்கட்டும், இல்லை GPUவாக இருக்கட்டும். மோர் தென் தட் வி நீட் சம்திங் டு ட்ரெயின் அவர் மாடல், டு டெஸ்ட், டு மேக் இட் அக்யூரேட். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான லேப்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் நீங்கள் இப்போ CPU GPUன்னு ரொம்ப ஹைலண்ட் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆஸ் அ AIDS அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் ரெவல்யூஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த விஷயத்தில் ஸ்டஃப் சார் இது வந்து எனக்கு இந்த காலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். பட் அதை எவ்வளோ ஆப்டிமைஸாக நீங்கள் பண்ணுறீங்க,
ஒரு மாடல் எடுத்து நான் பாட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அவுட்புட் காமிக்க முடியாது. அது எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக இருக்குது, எந்த ஹார்ட்வேரில் ரன் ஆகுது, அந்த ஹார்ட்வேரில் ஆப்டிமைஸ்டாக இருக்குன்றதை பார்த்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வெறும் நான் மாடல்ஸ் மட்டும் ட்ரெயின் பண்ணி படிக்காமல் அடிஷ்னலாக அது எப்படி நான் ஆப்டிமைஸ் பண்ணலாம், எவ்வளோ என்னால் கொடுக்க முடியுன்ற அளவுக்கு கூட இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா டாடா எலக்ஸி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, வேன்டிவா அப்படிங்கிற கம்பெனி, விப்ரோங்கிற கம்பெனி சேர்ந்து எம்ஓயு பண்ணி இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜி என்ன தேவையோ, இண்டஸ்ட்ரியில் என்ன தேவையோ அந்த டெக்னாலஜி இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஈஸியாக கஷ்டமா மேடம்? பூவா கேட்குறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, அங்கே மேக்ஸ் நிறையா இருக்கும், அனலிட்டிக்கல் பயங்கரமாக இருக்கும், இந்த டிஎஸ்பின்னு ஒரு பேப்பர் இருக்குது வச்சு செஞ்சுருவாங்கடாப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே சார், உண்மையிலே அப்படி இருக்குங்களா அப்படின்னு தான்? இல்லை கண்டிப்பாக கிடையாது சார். இப்போலாம் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பிங்கிற சப்ஜெக்டில் 100% ரிசல்ட் எங்கள் ஆர்எம்கேல நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பசங்க நல்லா புரிஞ்சு படிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சு படிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் கம்யூனிகேஷனில். ஏன்னா லைவாக வாட் எவர் தே ஆர் ஸ்டடியிங் தே கேன் ஏபிள் டு சி அவுட் சைட் in communication. அவங்க ரியல் வேர்ல்டில் அவங்க வந்து they can experience that. அதனால இசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க both practical and theory aspectல they can excel in that. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஈஸி படிக்கலாம் அப்படின்னா டெஃபினட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த டெக்னாலஜி இங்கே என்ன லேர்னிங் இருக்குது, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். இதோ 5G போட்டிருக்கீங்க மேம், கோ பியாண்ட் அப்படிலாம் போட்டிருக்கீங்க. எஸ் சார். இங்கே உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வி ஹவ் சைன்ட் எம்ஓயு வித் டாடா எலக்ஸி, வேன்டிவா அண்ட் விப்ரோ. ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம், ஒரு 40% ஆஃப் கரிக்குலம் எப்போவுமே இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் கம்யூனிகேஷன். என்ன ரீசெண்டாக அங்கே போய் டெக்னாலஜி போயிட்டுருக்கோம், அந்த கரிக்குலமை நாங்கள் சிலபஸில் வைக்கிறோம். எவ்ரி இயர் the syllabus is modified, curriculum is modified based on the suggestion given by the BOS members. So எங்களுக்கு BOS members பார்த்தீங்கன்னா டாடா எலக்ஸியில் இருக்காங்க, விப்ரோவில் இருக்காங்க, வேன்டிவாவில் இருக்காங்க, NEC டெக்னாலஜி. NECன்னு ஒரு கம்பெனி, இட் இஸ் a 150 years ஜாப்பனீஸ் கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் வந்து எங்களோட BOS மெம்பராக இருக்காரு. ஸோ அவரோட இன்புட்ஸ் இந்த மாதிரி ஆல் ஜெயன்ஸ், டெலிகாம் ஜெயன்ஸோட இன்புட்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து கரிக்குலமே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஏன் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தீங்க? சார், சிவில் இன்ஜினியரிங் வந்து இப்போ ஷெல்டருன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து சிவில் இன்ஜினியரால் மட்டும்தான் வந்து அதை ப்ரொவைட் பண்ண முடியும் எல்லாருக்கும். இப்போ என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும், ஈவன் நீங்கள் மெட்ரோ எடுத்தாலும் சரி, ரயில்வே ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே பேசிக் நம்மளுக்கு சிவில் இன்ஜினியரிங் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மெட்ரோவே எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து டிசைன் பண்ணால் மட்டும்தான் அது எவ்வளோ லோட் எடுக்குது அப்படிங்கிறது சிவில் இன்ஜினியரிங் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வந்து ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ பேசிக் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சிவில் இன்ஜினியரிங் தான். ஸோ சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்எம்கே கேம்பஸில் நான் சிவில் இன்ஜினியரிங் படித்ததுனால எனக்கு புதுசாக இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது சார், எல்லாம் பயங்கரமாக கற்றுக்கிட்டேன். ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? GIS சார். நான் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து வெறும் சர்வேயிங் மட்டும்தான் எக்ஸ்போஷராக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து சர்வேயிங்கில் வந்து ரிமோட் சென்சிங் அண்ட் GIS அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இப்போ ரிமோட் சென்சிங் அண்ட் GIS வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அதில் ரொம்ப டெவலப்பும் ஆனேன். இங்கே இருக்க COE வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக எங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ நான் இப்போ ISTயில் என்னோட ப்ராஜெக்ட் வந்து நேஷனல் அவார்டு ஒன்று வாங்குச்சு. அது என்னன்னா ட்ரோன் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மேப்பிங். ஒரு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்க்கு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருந்தேன். ரியல் டைம் ப்ராஜெக்ட்டா? ஆமா, ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் LULC அனாலிசிஸ் ஃபார் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் ரீசெண்டாக பண்ணது வந்து UHA ஹர்பனேட் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபார் சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பண்ணது வந்து கோல் ஃபார்ம் ஸ்டீல், அது வந்து ஸ்டீல் ரிலேட்டடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே வந்து இங்கே வந்ததுனால தான் என்னால் அது பண்ணி எனக்கு வந்து என்னோட கெரியரை வந்து என்னால் க்ரோ பண்ணிக்க முடிஞ்சுது. இங்கே வந்ததுனால தான் எனக்கு அது கிடைச்சிது. Why do you select civil engineering? సార్ అది మన గవర్నమెంట్కి సర్వీస్కైనా వాడుకోవచ్చు. ఇట్స్ లైక్ నాట్ ఏ సాఫ్ట్వేర్ బట్ యూ కెన్ యూజ్ ఇట్ యాజ్ గవర్నమెంట్ సర్వీస్ ఎగ్జామ్స్. ఇట్స్ వెరీ వాస్ట్ సబ్జెక్ట్. సో యూ షుడ్ నో అబౌట్ ట్రాన్స్పోర్టేషన్, జియో టెక్నాలజీ. యూ కెన్ లెర్న్ ఎనీథింగ్ అబౌట్ ఇన్ సివిల్ ఇంజనీరింగ్. Okay, what all you can learn? Can you list out something? Yeah, in transportation engineering we can learn about roads, construction projects, infrastructure development, and recently we are learning about BIM, GIS and drone surveying. So these applications will be used mostly in smart cities, developing cities. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேம் இங்கே வந்து இப்போ ஆர்எம்கேல வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம காலையிலேயே அந்த லேப் ஒன்று பார்த்தேன் கீழே ஆக்சுவலாக LTI பவர்டு LTI மைண்ட்ரி பவர்டு லெபார்டரி பார்த்தோம். ஸோ அதனுடைய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மேலே இங்கே இருக்குங்க மேம். இங்கே என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட், அங்கே என்ன பண்ணுறாங்க? ஆகுமெண்டட் வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ், யூனிட்டி, அன்ரியல் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரெக்வயர்ட்.
இப்போ இந்த ஆகுமெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி உங்களை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரீம் லேண்ட் மாதிரி ஒரு பிளேஸுக்கு இட் இஸ் கோயிங் டு டேக் யூ. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் இமேஜஸ் இஸ் ரெக்வயர்ட், விஷன் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக சாஃப்ட்வேர்ஸ் தான் நீங்கள் இந்த யூனிட்டி, பிளண்டர் அதெல்லாம் ப்ராபப்ளி அதை நீங்கள் கேம் என்ஜின்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த யூனிட்டி அண்ட் பிளண்டர் அஃப்கோர்ஸ் அன்ரியல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா we require high-end systems. The usual on i5, i7 விட if you go with i9, that too specifically the graphics card, the graphics card நான் மீன் பண்ணுறது RTX, NVIDIA RTX GeForce 30 series. இப்போ நம்ம கேம்பஸில் we have started the department the year 2021. By the time we have started with the 80 systems. Now we crossed 270 systems, i9 systems. Oh, i9 இருக்கா? i9. The systems whatever you are seeing here is your i9 systems. First yearல இருந்து அவங்களுடைய சிலபஸை நம்மளுடைய கரிக்குலம்ல இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க 40%. ஸோ பசங்க கிராஜுவலாக ஒரு செமஸ்டரும் அவங்களோட இன்புட் எதர் இந்த ஃபார்ம் ஆஃப் கெஸ்ட் லெக்சர் ஆர் அ ஒர்க் ஷாப் ஆர் அ காம்படிஷன், ஐடியாத்தான் காம்படிஷன், இதோட நெக்ஸ்ட் லெவல் இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட். மேக்ஸிமம் பீப்புள் பீன் கன்வெர்டட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் டு LTA எம்ப்ளாயி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் மைண்ட் 21-25. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷனுக்கு பசங்க வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட மெயின் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? பிளேஸ்மெண்ட் வேணும். தட் இஸ் மெயின் ரெக்வயர்மெண்ட். இட் இஸ் பீன் டன். ஸோ ரியலி ஆர் யூ ஹாப்பி வித் RMK Engineering College? Very happy. It's because of them that I got placed where I got placed. And I don't think it could have been better anywhere else. எந்த field, which is the most interesting area during your 4 years of course of study? Lot of areas are exciting. Mostly I would say we had a lot of other than academics, we had a lot of club activities. So personally I am very interested in writing. So I got a lot of chance to showcase my talent here, speaking also. So my communication skill also developed very well over here. We had a lot of training session, TOEFL training, SMART training. All that was really good. We got to learn a lot through those trainings. Other than that, we got a chance to present ourselves, like paper presentation, project presentations, all that. We have a lab also here, AICT Idea Lab. So if we have any project, we could go and work there. So we could go do that, and professors also help us a lot. So overall it was very good. Yeah, we had so many labs like power system lab, power electronics lab, control system labs, machines lab, AICT labs, etc. So I had so much exploration to all these labs and gain knowledge about this. So this is that was the most interesting part, I think so, right? Yes, sir. Okay. Do you have any idea about MATLAB? Did you hear about the word MATLAB? Yes, sir. Okay. Yeah, we have worked some projects on MATLAB, Keel, as she mentioned. We have worked on this, but my major of interest lies on embedded coding and coding. I love the concept of coding, sir. Okay. Yeah. So we're happy with? Yeah, exactly, sir. Did you got placed? Yes, sir. Okay. Yeah, I have placed in Zoho at 8.4 LPA. Yeah, we had so many labs like power system lab, power electronics lab, control system labs, machines lab, AICT labs, etc. So I had so much exploration to all these labs and gain knowledge about this. So this is that was the most interesting part, I think so, right? Yes, sir. Okay. Do you have any idea about MATLAB? Did you hear about the word MATLAB? Yes, sir. Okay. Yeah, we have worked some projects on MATLAB, Keel, as she mentioned. We have worked on this, but my major of interest lies on embedded coding and coding. I love the concept of coding, sir. Okay. Yeah. So we're happy with? Yeah, exactly, sir. Did you got placed? Yes, sir. Okay. Yeah, I have placed in Zoho at 8.4 LPA. Like Zoho is maybe not related to electrical engineering, but why I chose Zoho is it's completely logical oriented company, sir. Like they test only our logical skills kind of things. I'm so happy that I got placed in Zoho. Apart from why I chose electrical things, that's a different concept, because even if I got a chance to get placed in electrical oriented companies, I would have choose embedded coding kind of things, because I always love to do coding. Very good. I'm very happy with your passions actually, no? இப்போ ஏங்கிறது வந்து கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரியும். Exactly. இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு சில விஷயங்களை சிலபஸில் படிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டே பை டே, இன்ஃபேக்ட் வந்து மந்த் பை மந்த் நீங்கள் வந்து மந்த் பை மந்த் சொல்கிறத விட டே பை டே கூட வந்து நமக்கு வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸில் இப்போ நமக்கு அதுக்கு அப்டேட் ஆகணும்.
ஆமாங்க அப்போ இல்லைங்களா? அப்போ ட்ரெண்டிங்கான விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். ஆமாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக படிச்சிருப்போம். இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆஸ் ஏஐ இன்ஜினியராக என்ன வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கான விஷயங்களை நீங்கள் படிச்சிருக்கீங்க, எப்படி நீங்கள் ட்ரெயின் ஆகுறீங்க? சார் ஆக்சுவலி வி யூஸ் டு கெட் த கனெக்ஷன்ஸ், கெட் த இன்புட்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி விச் வி ஆர் கனெக்டட். ஓகேங்களா? நாங்கள் வந்துட்டு காக்னிசன்ட்டோட எம்ஓயு சைன் ஆகிருக்கிறதுனால வி யூஸ் டு கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் த காக்னிசன்ட். வாட் ஆர் ஆல் த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் வி குட் லேர்ன் so that we can teach the students அப்படிங்கிற மாதிரி we used to ask them. They will provide some of the certification courses. With that certification courses நாங்கள் ட்ரெயின் ஆயிடுவோம். அப்புறம் we'll teach the students. இப்போ நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷனில் ட்ரெயின் ஆகிருக்கீங்க மேடம்? Myself, I've trained in Oracle AI Vector Search database and also I've trained with quantum computing from Indian Institute of Science. இதை வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா? எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஆயிருக்காங்க மேடம்? சார் இப்போது ஆக்சுவலி நான் ட்ரெயின் ஆனது வந்துட்டு கம்ப்ளீட்டாக குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் சார். ஐ எம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோட சிஓஇ ஸ்பாக். நான் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் என்னோட ரிசர்ச் ஏரியா இஸ் ஆன் ஏஐ அண்ட் பயோ இமேஜிங். சரிங்களா? இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் டு கிவ் சம் ஆஃப் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அவங்க மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இது என்னோட ரிசர்ச் ஃபோக்கஸுங்கிறதுனால ஐ கேன் ட்ரெயின் தம் இன் சச் அ வே. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் காக்னிசன்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால வி யூஸ் டு கெட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கம்பெனி அண்ட் வி கிவ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ராக்டிஸ். அதையே நாங்கள் ஹையரிங் மாடலாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்மையிலே இதை வந்து ஹாப்பியாக லேர்ன் பண்ணுறாங்களா மேடம்? சார் 90% of the students will learn. Okay. Because the interest we made them from the problem statement is extraordinary. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுடைய கிளினிக் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இன்சைட் த காலேஜ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, அந்த வந்து பாய்ஸ் இருக்காங்க. அது போக வந்து உள்ளே வந்து இன்மேட்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துட்டு போகிறதுனாலையும் இங்கே ஒரு பக்காவை வந்து ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ரெகுலராகவே இங்கே வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாவது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து சேஃபாக இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னும் போது ஒரு பேரண்ட்டாக நீங்கள் பயப்படுவோம். அப்போ அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு கேர் எடுத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மெடிக்கல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸ்டூடெண்ட்ஸ் கேர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு நல்ல ஒரு கேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. நம்ம ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே இருக்கும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்றைக்கி ஹாட் கேக்னே சொல்லலாம். எஸ், VLSI டிசைன் இனி ஃபியூச்சர் இந்தியா இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்பெஷலைஸ்டான ஒரு லெபார்ட்டரி இங்கே இருக்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி கரண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் வந்து கேடன்ஸ் ஆகட்டும், ஸ்னாப்ஸஸ் ஆகட்டும், இல்லை ஆன்சர்ஸ் ஆகட்டும், கீசைட்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் டு டிசைன் VLSI போர்டு அப்படிங்கிற ஒரு மாடல்ஸ் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே என்ன லேர்ன் பண்ணுறாங்க, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கான முயற்சி தான். ஸோ இங்கே நம்ம இதனுடைய ஸ்பெஷலிஸ்ட் மேடம், ட்ரெயினர் மேம் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். இந்த லேபில் என்ன நடக்குதுங்க மேம்? ஆக்சுவலாக இந்த லேபை பொறுத்தவரையில் டெக் மஹேந்திரா தான் எங்களோட நாலேஜ் பார்ட்னர். வந்து VLSI டொமைன் BE ஆகட்டும், BE VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஆகட்டும், அவங்களுக்கு நாலேஜ் பார்ட்னராக இருக்கிறது டெக் மஹேந்திரா. அவங்க வந்து எங்களுக்கு இதை ஸ்பான்சர் பண்ணி அவங்க ஜென்ரலாக இப்போ 40% சிலபஸ் அவங்க தருவாங்க. நாங்கள் அதில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகணும். ஸோ அந்த சிலபஸ் இதை பேஸ் பண்ணி இந்த லேபில் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக எங்களுக்கு இந்த லேபை COE VLSI டிசைன் லேப்னு ஒன்று இன்னாகரேட் பண்ணிட்டு போனாங்க டெக் மஹேந்திரா. ஸோ நாங்கள் அதில் C2S ஸ்கீம், சிப்ஸ் டு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி MeitY, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க எங்களுக்கு கொடுத்த ஸ்டாண்டர்ட் டூல்ஸ், EDA டூல்ஸ் நீங்கள் சொன்ன அத்தனையுமே, கேடன்ஸ், சினாப்சிஸ், சீமென்ஸ், சில்வாக்கோ, கீசைட், ஆன்சஸ், இது எல்லாமே நாங்கள் வந்து இந்த லேபில் வச்சு இதில் நாங்கள் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ண வேண்டியதை எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்திருக்கோம். அந்த ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸை நாங்கள் வந்து அந்த பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸை டெக் மஹேந்திரா ரிக்ரூட்ஸாக கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட மெயின் எய்ம். சூப்பர் மேம், அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லா இடத்துலையும் சிலபஸ் காமனாக ஒரு சிலபஸ் இருக்கும். என்ன தான் அட்டானமஸ் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிலபஸ் பிளான் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. பட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நீச் ஏரியாவை டச் பண்ணுற மாதிரி ஒரு 40% சிலபஸ் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஸ்பெஷலைஸ்டாக பார்க்குறேன். இது வந்து மேண்டேட்டரி ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாருமே படிக்கிறாங்க. ஆமாம்.
ஓகேம்மா, இப்போ இண்டஸ்ட்ரி கூட போகிறாங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இண்டஸ்ட்ரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் நம்ம பிச் பண்ணணும்னா நம்ம ஃபேக்கல்ட்டி ட்ரெயின் ஆயிருக்கணும். கண்டிப்பாக. கரெக்ட்டுங்களா? ஆமாம். இப்போ ஃபேக்கல்ட்டிக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் இங்கே இருக்குது? இப்போ ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங்க்கு எங்கள் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் இண்டஸ்ட்ரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியும் செய்கிறாங்க. இப்போ டெக் மஹேந்திராவும் எங்களுக்கு ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. பட் எங்கள் மேனேஜ்மெண்ட்டே வந்து நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு லேக்ஸ் கணக்கில், ஈவன் சொல்ல போனால் 3,89,000 ஒரு கோர்ஸ். VLSI எல்லாம் ரொம்ப பயங்கரமான இது கோர்ஸை நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்து காசு பயங்கரமாக இருக்கும். ஸோ எதை பற்றியும் நினைக்கிறதில்ல. எங்கள் ஃபேக்கல்ட்டி ட்ரெயின் ஆகணும், இன்டர்ன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால் பெனிஃபிட் ஆகணும். இதை மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ ஃபேக்கல்ட்டிக்கு எந்த மாதிரி அவங்க ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஈவன் எனக்கு 1,12,500 கொடுத்து ஒரு கோர்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நான் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் ரேட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நார்மலாக ஒரு சிலபஸ் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீச் ஏரியா டச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், இப்போ இதில் வந்து என்ன ஒரே ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி ரெடியாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குறதுக்காக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ 40% சிலபஸுங்கிறது வந்து எங்கள் ஒரே நாளில் வந்து அவங்க இது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி என்ன மாதிரி 3rd செம்மில் எப்படி வைக்கலாம், 4th செம்மில் எப்படி வைக்கலாம், பேசிக் டு அட்வான்ஸ்டு எப்படி வைக்கலாம், இண்டஸ்ட்ரி இதில் வந்து அவுட் ஆஃப் த இதில் இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு தேவையானதை வந்து NPTEL ஆன்லைன் மூக் கோர்சஸாக என்னென்ன படிக்கலாம், இவ்வளவும் டிஸ்கஸ் பண்ணி சிலபஸில் போடுவோம் சார். Did you got placement here? Yes, sir. Like I was placed in a company called as Honeywell. Okay. As alumni of this campus, how do you feel? இப்போ வந்து முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? Yeah, sir. Like it feels like good to visit the campus. Like after getting placed into a successful company, திருப்பி வந்து பார்க்கும்போது like படிக்கும்போது you would have felt like why we are doing these things and all, but now after these like so I was a 2021 pass out student, so now it has been some 3+ years since I left this college. But இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது whatever I have did here, so it has helped me in the course of these 3 years. மேபி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இம்ப்ளான்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து அப்போ காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆயிருக்கு. let it be in my company or somewhere else outside also, அது எங்கேயோ வந்து எனக்கு யூஸ் ஆயிருக்கு. நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும் கற்றுக்கல, அதை தாண்டி லைக் ஹவ் லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது படிப்பை தாண்டி. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸு, அதுவும் இல்லாமல் இன்னும் வரைக்கும் வந்து ஐ வாஸ் இன் டச் வித் மை லைக் டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் நான் ஏதாச்சும் டவுட்டுன்னு கேட்டு கால் பண்ணால் கூட தேல் ஹெல்ப் மீ. RMK இன்ஜினியரிங் காலேஜை நம்ம காலையிலேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். குறிப்பாக வந்து நான் இன்றைக்கி நினச்சது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ், அலுமினிஸோடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு நினச்சோம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம் வந்து, நான் RMK காலேஜுக்குள்ளே வரும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், டிசிப்ளின் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன், பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன், லைஃப் ஸ்டைல் எப்படின்னு என்னங்க லேர்ன் பண்ணிட்டேன். ஒரு கார்பரேட்டில் போய் நம்ம இருக்கணும்னா கார்பரேட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை எல்லா விஷயமே சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியில் ரியல் டைம் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்து சொல்லி இண்டஸ்ட்ரியல் பீப்புளே வந்து எங்களை ட்ரெயின் பண்ணுறதுனால எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எல்லா டொமைன் ஸ்டூடெண்ட்ஸும், AIDS ஆகட்டும், CSBS ஆகட்டும், EEE ஆகட்டும், EC ஆகட்டும், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஓவரால்மையாக நான் ரொம்ப ஹாப்பியாக அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. ஸோ நம்ம ஆரம்பத்தில் இங்கே உள்ளே வரும்போது நம்ம சில எதிர்பார்ப்போட வந்தால் கூட அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே கண்டினியூ அவங்க கூட சேர்ந்து இந்த இடத்துல நீங்கள் பழகும்போது பார்த்தா கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குங்கிறது தான் எல்லா அலுமினியோட ஃபீட்பேக்ஸாக இருக்குது. உண்மையிலே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரியல் லேர்னிங்கோட நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை போய் டைரெக்டாக போய் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கட்ஸோடு அவங்க ஃபீல் பண்ணதும், அவங்க என்கிட்ட பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுனது நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தருமே டெக்னிக்கலி ஸ்டஃபுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப ஸ்டஃபாக இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லேர்னிங் சொல்லக்கூடிய கரிக்குலர் லேர்னிங் ஆகட்டும், கரிக்குலர் லேர்னிங் ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில்லிங் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 360 டிகிரி அவங்கள பக்காவாக அவங்க ப்ரொஃபைலில் சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க முடியுது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கான எல்லா விதமான விஷயமும், எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இந்த கேம்பஸில் இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். என்னங்க ஃபைனலாக ஒரு நோட் கொடுங்க சார் அப்படின்னு சொன்ன என்னோட ஃபைனல் நோட் என்னென்னா, அட என்னப்பா நீங்கள் எல்லாரும் RMK ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்க சார் உள்ளே வந்து பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டியுமே இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் நீங்களா ஒரு போர்டை போட்டு RMK அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னோட ஃபைனல் நோட்டாக சப்மிட் பண்ணுறேன். இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே சூப்பராக ஒரு ஸ்டூடெண்ட்டை கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் நோட்டை நான் இங்கே சப்மிட் பண்ணுறேன். இன்னும் அடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கும். தொடர்ந்து பேச வேண்டியிருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை, see you.